E2 Networks is a 15 years old cloud company. We are from India, and we are also aspiring to be one of the largest hyperscalers from India across serving across the globe. We also have one of the largest GPU clusters, NVIDIA H200s. Startups இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து கம்ப்யூட்டர் ஏதாவது வர்ச்சுவலா வேணும்னு நினைச்சாங்கன்னா வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உலகம் மொத்தம் யூஸ் பண்ற மேஜர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா AWS, GCP, Azureன்னு சொல்லிட்டு 3 பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியால வந்து நிறைய சின்ன சின்ன பிளேயர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தருண் துவா வந்து எங்க கம்பெனியோட ஃபவுண்டர். ஹி ஸ்டார்டட் 15 years பேக். we are a public listed company. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மிட் சைஸ் கம்பெனிஸ்க்கு யூனிகார்ன்ஸ் 15 யூனிகார்ன்ஸ் வந்து E2 நெட்வொர்க்ஸ்ல இன்னைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. E2 நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆனபோது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸா ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து வெப் ஹோஸ்டிங்கா வந்து மாறிடுச்சு. இப்போ இந்தியால இருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, லெட்ஸ் ஃபிளிப்கார்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியால சர்வர்ஸ் வைக்கணும்னா பிசிக்கலா போய் ஒரு டேட்டா சென்டர்ல வைக்கணும், இல்லைன்னா ஃபாரின் சர்வர்ஸ்ல வைக்கணும். ஃபாரின் சர்வர்ஸ்ல வைக்கிற போது என்னன்னா டேட்டா லொக்காலிட்டி லேட்டன்சி இஷ்யூஸ் வரும். நம்ம ஒரு இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பண்றோம்னா இந்த யூஎஸ்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரணும்னா டைம் ஆகும். ஸோ இந்தியாவில் ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி டைம்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடிஞ்சது இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ 2019 டைம்ல வந்து ஜிபியூஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஜிபியூஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏஐயோட ChatGPT, கிளாடா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அது எல்லாமே பவர் பண்றது வந்து NVIDIA ஜிபியூஸ் ப்ரிடாமினண்டா வந்து பவர் பண்ணுது. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஒரு கம்பெனி வந்து E2 நெட்வொர்க்ஸ். 2019 அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு 2025 வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் we have one of the largest H200 cluster. H200 வந்து NVIDIAவோட ஒரு கட்டிங் எட்ஜ் GPU. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ பத்தி படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி படிக்கலாம். அதே வந்து ஒரு காலேஜ்ல இருந்து இல்ல ஒரு கம்பெனில இருந்து ஏதாவது ஃபவுண்டேஷன் மாடல் ட்ரெயின் பண்ணணும்னா பண்ணலாங்க. இப்போ நம்மளோட ஒரு லார்ஜஸ்ட் கிளஸ்டர் வந்து 1024 GPUs. இதை வந்து சில ஸ்டார்ட் அப்ஸ், சில மிட் சைஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியால இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாடலை ட்ரெயின் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஏர்டெல்ல பாத்தீங்கன்னா பாட் டிடெக்ஷன் வரும், யாராவது ஸ்பேம் பண்றாங்களான்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏ ஜிபியூஸ் தான் தேவைப்படும். இது மாதிரி நிறைய யூஸ் கேசஸ் வந்து நம்ம கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு இருக்க உலகத்துல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் ஆகும். நம்ம கையில இருக்க போன் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கம்ப்யூட்டர். பட் நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பத்தாது. எல்லாம் ஐபி அட்ரஸ் நம்ம பப்ளிக்கா ஒன்று பண்ணோம்னா பத்தாது. அப்போ வந்து வர்ச்சுவலா ஒரு இடத்துல ஒரு சொல்யூஷன் வேணும், ஹைலி செக்யூர்ட் சொல்யூஷன் வேணும். அதுக்கு வந்து இந்தியால இருந்து உருவான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் வந்து E2 நெட்வொர்க்ஸ்.